ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் 1000 கோடி அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். குரு பக்தி, தெய்வ பக்தி தொடர்ந்து நம்ம நிறைய அதை பற்றிய பல்வேறு கருத்துக்களை நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம். இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்பட்டு நிச்சயம் நீங்கள் இந்த வாழ்வினுடைய முழுமையான ஒரு பரிணாமத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமா இந்த காணொளிகள்லாம் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம தொடர்ந்து பக்தி பண்ணிட்டே இருக்கலாங்க. குரு பக்தி, குருராஜர் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம். ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்திருக்கிறார் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்த்ராலயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலகில் உள்ள கோடானு கோடி பக்தர்களுக்கு தன்னை நம்பி நாடி, குருராஜா நீங்கள் எங்களுக்கு அருள் புரியணும், ஆசிகள் தரணும், துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுடைய பக்திக்கு தகுந்தாற் போல் அவருடைய அனுகிரகங்களையும் ஆசிகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அன்பு நெஞ்சங்கள் இதில் பேசியிருக்காங்க. இதில் ஒரு பிரமாணம்னு ஒன்று கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரமாணம்னா அவருடைய இருப்பை உங்களுக்கு அவர் உணர்த்தி விட்டால், நான் இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உங்கள் மனதிற்குள் நீங்கள் உணரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வாய்க்க வேண்டும். அது சாதாரணமாக நாம் வேண்டும் பொழுது நாம் கேட்பது, நமக்கு அடுத்த கட்ட முயற்சி, ஏதேனும் ஒரு தேவை, இதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அவர் நான் இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் மனதிற்குள் பொறித்தட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் எவ்வளோதான் சொன்னாலும் அது ஏர்வையாகாது. நீங்கள் அதை 100% நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூடவே வருதுடா, நம்ம கூடவே அவருடைய அனுகிரகம் ஆசிகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய வாழ்க்கை அவருடைய வழிகாட்டல் படி நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நினைச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு படி அதிகமாக அவருடைய இருப்பை அவர் உங்களுக்கு உணர்த்தி விட்டால் அவ்வளோதாங்க, இந்த மனமானது ரெக்கை கட்டி பறக்கும். அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, அவ்வளோ பெரிய பரமானந்தம், பரவசம் நிச்சயமாக கிடைக்கும். அதை உளப்பூர்வமாக அதை உணர்ந்து விட்டால். அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. அனித்தியம் இது பல்வேறு விதமான மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் காலமாக இருக்கிறது. இந்த அனித்தியம் புத்த மதத்திலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்ல அனித்தியம்னா சாஸ்வதம் இல்லாதது, எதுவுமே இங்கே நிஜம் கிடையாதுங்க. எல்லாமே மாற்றத்திற்குரியது தான். இந்த இடத்துல எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலை கூட, இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய நிலை கூட நிரந்தரம் கிடையாது. இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இது நிரந்தரமான இல்ல, இது மாற்றத்திற்குரியது. நிறைய விஷயங்கள் மாற்றத்திற்குரியது இந்த உலகத்துல. கால நேரமா இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், நம்முடைய உணர்வுகளாக இருக்கட்டும், எல்லாமே 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 பொருள் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய செல்வ வளத்தோடு இருப்பாங்க, நாளைக்கு திடீர்னு செல்வம் இல்லாமல் போகலாம். இல்லை இன்னைக்கு செல்வம் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு பெருமளவு செல்வம் சேரலாம். இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா மரியாதையை பேசிட்டே இருப்பாரு, நாளைக்கு நம்ம கிட்ட மரியாதை குறைவாக நம்மளை உதாசீனப்படுத்துவதற்கு கூட உண்டான காரியங்கள் இருக்கும், காரணங்கள் இருக்கும். அது சொல்ல முடியாது. இந்த உடல் மாற்றத்திற்குரியது. இந்த வயசுல இப்படி இருந்துங்க, இந்த வயசுல இப்படி இருக்குங்க, அந்த வயசுல இப்படி இருக்குங்க, எதுவுமே பண்ண முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, இன்பங்களாக இருந்தாலும் சரி, இன்பங்கள் பத்தி நம்ம அதிகமா சொல்ல போறது கிடையாது. துன்பங்கள் பத்தி தானே நம்ம பேசுறது, கஷ்டங்கள் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சார் நாங்க நல்லா இருந்தோம் சார் ஒரு காலத்துல, இப்போ எதுவுமே இல்லை, இப்படி ஆயிப்போச்சு என்னுடைய நிலைமை, வியாபாரத்தில் தோல்வி, உடல் நல குறைவு, ஏதேதோ சில வகைப்பாடுகள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனா அதுவும் நிரந்தரம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் தொடர்ந்து குருராஜரை பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நிச்சயமாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். இது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அது சார்ந்த கதை நீங்க கேட்டிருக்கலாம். அந்த ராஜா ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா பயங்கரமா சந்தோஷம் ஆயிட்டு வரான், எக்ஸைட்மெண்ட். அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு வெற்றி பெற்றுட்டாருன்னா போயிட்டு உச்சாணி கொம்புல போய் உட்கார்ந்துக்குவாரு. பார்க்குறவங்க எல்லாம் ஏளனமா பார்ப்பாரு, எடுத்தறிஞ்சு பேசுவாரு. எல்லாருக்கும் உடனடியா ஒரு தார்மீக இதுவே கிடையாது, அவருக்கு அந்த பொறுப்புணர்வே கிடையாது. வெற்றி பெற்றுட்டோம், ஜெயிச்சிட்டோம், பணம் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னோடனே மற்றவர்களை பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றி நிலைத்திருக்குமா, அந்த செல்லம் என்னோட நிலைத்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்த ஆரம்பிச்சிடுவாராம் உடனே.
என்னதான் வந்தா கூட அச்சோ இது கொஞ்ச நேரம் தானடா இருக்கும், நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, தோல்வியை செஞ்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்திற்குள்ளான ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கி கொள்வாராம். மனம் சொன்னா கேட்காது இல்ல, மனம் எப்படி கேட்கும், அது நீ எங்க எதை வேண்டான்னு சொல்றீங்களோ அதை தான் கேட்கும், இதை செய்யாதன்னா அதை தான் செய்யும். அதனாலதான் நாம மனம் கிடையாதுன்றது கரெக்டா புரிஞ்சுக்கணும், அதை டிட்டாச் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்கணும். டிட்டாச்மெண்ட்னா அது அது சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாதுங்க. எது உகந்தது எது உகந்தது இல்லை, எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்றவரா தான் நாம அந்த இடத்துல இருக்குமே தவிர மனமானது நம்ம கிடையாது. ஐயோ ஒரு விஷயத்த தவறுதலா திங்க் பண்ணிட்டோமே எவ்வளவு பெரிய தப்புனா, அது மனம் வந்து அது எத்தனையோ ஆண்டு, அது பை ஜீன்ல இருந்து சொல்றாங்க, பை ஜீன்ல இருந்து காலம் காலமாக சில பதிவுகள் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம பார்க்கின்ற பார்வை, நாம படிக்கின்ற புத்தகங்கள், நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள், மனிதர்கள், திரைப்படங்கள், சமூக ஊடகங்கள், இந்த தகவல்கள்லாம் மொத்தமா சேர்ந்து நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டு அதுல இருந்து ஒரு ப்ரோக்ராமை ரீக்ரியேட் பண்ணி அது கொடுத்துட்டே இருக்கும் அது. ஓகேங்களா? அதனால தேர்ந்தெடுக்கும் இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். சிந்திக்கின்றது வர்றது அதெல்லாம் வந்து ஊற்றெடுக்கிற மாதிரி வந்து அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் ஊற்றெடுத்து கொண்டிருக்கும். இந்த சிந்தனை தான் எதற்கு உதிக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. எந்த சிந்தனை வேண்டுமானாலும் வரலாம். ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை கூட வரலாம், ஒரு சாக்கடையில் கீழே விழுந்து புரளக்கூடிய ஒரு சிந்தனை கூட வரலாம். அந்த சிந்தனை நீங்கள் கிடையாது, நான் வேறு. அதை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். எதனை நான் அனுமதிப்பேன், எதனை நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற ஆணையிடும் இடத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய மனம் என்னுடைய வேலைக்காரனாக இருக்கிறது அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சுட்டா, கில்ட்டி கான்சியஸ் இல்லாம, குற்ற உணர்வு இல்லாமல் நாம் குருராஜருடைய பொற்பாதங்களை நினைத்து கொண்டு அவர் வகுத்த பாதையில் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு என்னாலும் நம்முடைய கடமைகளை சிறப்புடன் செய்து கொண்டு வரலாம். சரிங்களா? இந்த ராஜா என்ன பண்றாரு, இவருக்கு மறுபடியும் குழப்பமாவே இருக்கு, எதுவுமே நம்ம கிட்ட நிலைச்சு நிற்க மாட்டேன், நிலைச்சு நிற்காம போயிட்டு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இவருடைய மந்திரியை அழைக்கிறார். மந்திரி அழைத்து, மந்திரி இந்த மாதிரி வந்து எனக்கு அமைச்சரே, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை வருது, நீ தான் பெரிய அதி புத்திசாலியா செய்து என்ன செய்யலாம் அப்படின்னோட, அரசே உங்களுக்கு நாளைக்கா நான் அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, மறுநாள் வருது. மறுநாள் என்ன பண்றாரு, ஒரு கோப்பை, அந்த கோப்பையில் ஒரு மோதிரம் இருக்கிறது. அந்த என்ன அமைச்சரை இது அப்படின்னு கேட்கிறாரு. அரசே இது ஒரு மோதிரம், இந்த மோதிரத்தை எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. மோதிரத்தை எடுத்து பார்த்தோன்னா அதில் ஏதோ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன எழுத்துக்கள் பார்த்தா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்கிறது. இது என்ன இந்த வார்த்தைகள் இருக்கிறதுனா, இதை கையில் அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்போது உச்சபட்ச சந்தோஷத்திற்கு செல்கிறீர்களோ அப்போது இந்த மோதிரத்தை பார்த்து அந்த வாக்கியங்களை படியுங்கள், எப்பொழுது நீங்கள் உச்சபட்ச சோகத்துக்கு செல்கிறீர்களோ அப்பொழுதும் இந்த வாக்கியத்தை படியுங்கள், உங்கள் மனதிற்கு சாந்தியை தரும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அரசரும் என்ன பண்றாரு, அந்த மோதிரத்தை எடுத்து அணிந்து கொள்கிறார். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த மோதிரத்தை அணிந்ததுக்கு அப்புறமா அரசர்னா போர் புரிவார், பல நாடுகளுக்குலாம் போவாங்க இல்லையா, அப்படி போயிட்டு அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சிட்ட பிறகு பார்த்தா ரொம்ப சந்தோஷம், மனம் அடங்க மாட்டேன் அவருக்கு, ரொம்ப வந்து துள்ளி குதிக்குது, ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப எல்லாருக்கும் வந்து ஆணையிடுறாரு, இதை பண்றாரு அதை பண்றாருன்னு. அப்பதான் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்து பார்க்கிறார். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறார். படித்த உடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிறார். அப்பா இந்த நிலை கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது, இதுவும் நிச்சயமா கடந்து போகும், மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, காலை வரைக்கும் சூரியன் உதிக்கிறது, மாலை மறைகிறது, இந்த மாதிரி தொடர் காலநிலைகளில் மாற்றம் இருக்கிறது, உறவு முறைகளில் மாற்றம் இருக்கிறது, உணர்வு நிலைகளில் மாற்றம் இருக்கிறது, எல்லாத்திலையும் மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த நிலையும் மாறும் சொல்லிட்டு சாந்தம் அடைகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவருடைய பையன் ஒரு போரில் சென்று தோற்று விடுகிறான். தோற்றுவிட்டு ரொம்ப கவலையுடன் வீட்டுக்கு வரும்போது அவருடைய ஒரே மகன் போரில் தோற்று அவன் வருத்தப்படுவதை இவரால் பார்க்க முடியல. இவரும் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போதும் அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கும்போது இதுவும் கடந்து போகும்னு மனம் சாந்தி பெறுகிறது. இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, வெவ்வேறு விதங்களில் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதை நாம் உணர்வு பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்றோமா அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியங்க. நம்ம அது கதையாக கேட்டுவிட்டு இது தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு கிடையாது. நாம் நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு கட்டம் வரும்போது, ஒரு சோகம் வரும்போது நாம் அதனை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றோமா, அதை ஃபாலோ பண்றோமா, அந்த நேரத்தில் நம் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணுங்க. மருத்துவமனைனாலே இன்னைக்கு அது நம்ம சொல்லணும். ஏன்னா உடல் நோயில் இருப்பவர்கள் கூட இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தை
நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க மனதுக்குள்ள வச்சிடணும். கண்டிப்பாக கடந்து போவோம். குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று இந்த நிலை நமக்கு மாறி நல்ல நிலைக்கு நாம் வருவோம், ஆரோக்கியத்திற்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனதை விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் எங்கப்பா சரியாக போகுது, என்ன ஆக போகுது அப்படின்ற எண்ணத்திற்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. நிச்சயமா சரியாகும் சரியாகும் அப்படின்ட்டு நம் உள்ளத்திற்குள்ளாக ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு என்னாலும் குருராஜரை நினைத்து அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது சரியாகணும், அது சரியாகணும், உடல் ஆரோக்கியம் வரணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்க. அந்த மருத்துவமனை அப்படிங்கிறது எல்லாரும் சந்தோஷமா ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம், விளையாடிட்டு இருப்போம், ஒரு ஆஃபீஸ் போவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்போம், பேசுவோம், கேளிக்கைகள் இருப்போம், என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த மருத்துவமனை போனோம் அப்படின்போது ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மட்டும்தான் அந்த இடத்திற்கு சென்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சந்திக்க வேண்டும். ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸ் ஆஃப் த டைம் நீங்கள் தனித்தனியாக மீட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நிரந்தரமாக ஆரோக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுதல். இல்லை ஏதோ சில காரணங்களால் மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருகிறதுனா குருராஜர் பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாம் எப்போதும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா மருத்துவமனை அந்த இடம்லாம் நாம் தனிமையாக இருக்கக்கூடிய இடங்கள், ரொம்ப தனித்துவமாக இருக்கக்கூடிய இடங்கள், தனித்துவமாக சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில்தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நினைத்து கொள்ள வேண்டும். மருத்துவமனைன்னு இல்லை, உங்கள் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது மாறவே மாறாதா, இது சரியே ஆகாதா, இப்படியே தான் இருக்கணுமா நான் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் குருராஜரை மறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் அவரை மறந்தால் மட்டுமே இந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். எனக்கு இது வந்துடுமோ, நான் இப்படி ஆயிட்டு இருப்பணும், அப்படி ஆயிட்டு இருப்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அந்த சிந்தனை எல்லாம் அவரை தனித்து விட்டு விட்டு நம்முடைய குருராஜர் நம்மை காப்பாற்றுவதற்கு இருக்கிறார், நமக்கு அருள் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத சுத்தமா டோட்டலா மறந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனம் செய்யும் பிரச்சனைகளில் ஏதேதோ சிந்தித்து இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இதாக சின்னப்படுறது அப்படியே அடுக்கடுக்காக சிந்தனைகளை வளர்த்து கொண்டு செல்லக்கூடாது. அந்த இடத்துல தான் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தணும். நீங்க மருத்துவமனையில் இருந்தால் கூட சரிங்க, அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருடைய நாமத்தை தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் சரி. அது என்னன்னு கேட்டா, ஒரு விஷயம் சாதாரண நேரத்தில் நாம் அமர்ந்து அவரை வணங்குவது அப்படிங்கிறது வேற. ஒரு மருத்துவமனையில் போயிட்டு மருத்துவமனையில் தங்கி இருந்து என்ன சொல்வார்களோ என்ன நடக்குமோ, நான் ஒரு அன்பு நெஞ்சங்களிடம் பேசினேன், அதனால தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்வார்களோ என்ன ஆகுமோ, இது மருத்துவர் என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாம சிந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஃபோக்கஸ்டு பாயிண்டா அந்த இடத்துல வந்துடும். அந்த இடத்துல தான் குருராஜரை நாம் வணங்க வேண்டும், குருராஜரை நாம் பிரார்த்திக்க வேண்டும். அது ரொம்ப ஒரு தனிமைக்கு முந்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை அது. அந்த 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 பிளேஸ் அது. அந்த இடத்திற்கு யாரும் நம்முடன் வரமாட்டார்கள். கேளிக்கையாக நீங்கள் பார்த்த எல்லா வீடியோவா இருக்கட்டும், சமூக ஊடகங்களா இருக்கட்டும், ஜோக்ஸா இருக்கட்டும், நண்பர்களுடைய அரட்டையா இருக்கட்டும், யதார்த்தம் அது. வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அது யதார்த்தம், அவ்வளவுதான். அந்தந்த இடங்களில் மட்டும்தான் அவைகள் நிற்கும். ஆனா அதுக்கப்புறம் நீங்க தனியா போறீங்க பாருங்க, அந்த தனியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் உங்களது பிரார்த்தனை இருக்க வேண்டும். அவர் தாங்க பெரிய டாக்டர், மிகப்பெரிய டாக்டர். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்து உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுப்பார். சார், நான் ராயரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கும் ஒரு காரியம் இருக்கும். இதை விட மிக அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து இருக்க வேண்டும். எவ்வளவோ வேண்டி எவ்வளவோ வணங்கி இந்த பிரச்சனையுடன் இந்த நிலையுடன் இருக்கிறாரே குருராஜர் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அப்படியே பின்னாடி போனா கர்ம பலன் அது எல்லாம் வருது இல்லையா, அந்த கதையெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கோம்,
ஒரு மன போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் இருக்கிறோம், என்ன பண்றோம்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுதெல்லாம் குருராஜரை நினைத்துக் கொள்ள வேண்டும். மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய உருவத்தை உங்கள் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாருங்க. எல்லாரும் கேட்டவர் அனைவருக்கும் அனுகிரகம், அவரை பிரார்த்தித்த அனைவருக்கும் அனுகிரகம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பலனுக்கு தகுந்தாற் போல அவருடைய அனுகிரகங்களும் ஆசிகளும் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். பிரார்த்திக்கின்ற பக்தர்களின் மனோநிலையில் தான் மாறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆழத்தில் நாம் அவரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையின் ஆழம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுதான் நான் முதல்ல அந்த பிரமாணம் சொன்னேன். அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ரெக்கை கட்டி பரப்பீர்கள் அந்த வானத்தில். அவருடைய அனுகிரகம் அவரோட பார்த்துட்டே இருக்காரா, நிச்சயம் பார்த்துட்டு தான் இருக்காரு. சொல்வது என்பது வேறு, அதை உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டு அதை 100% கொஞ்சம் கூட அதில் மாற்றம் இல்லாமல் உணர்ந்து கொண்டு வாழ்வது என்பது வேறுங்க. அது அந்த அந்த டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா அந்த ஆன்மீக வாழ்வு, அந்த குரு பக்தி வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் அவருடைய இருப்பை அவர் நிச்சயம் உணர்த்த வேண்டும். அதுதான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை